தொழிற்சாலைகளுக்கு வெளியில் வீடுகள் கட்டிக் கொடுத்து தொழிலாளர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டவர்களை பி. சண்முகம் நேரில் சந்தித்து அவர்களின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து பல லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்கள் பல தொழில்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது அரசின் பொறுப்பு என்றும் கூறினார். கடந்த 2020ஆம் ஆண்டு ஒன்றிய பாஜக அரசு தொழிலாளர்கள் தொகுப்பு சட்டம் என்ற பெயரில் ஏற்கனவே இருந்த தொழிலாளர் உரிமை தொடர்பாக இருந்த சட்டங்களை மாற்றி புதிய சட்டங்களை கொண்டு வந்திருப்பதாகவும், இந்த சட்டத்தை அமல்படுத்துவதன் மூலம் தொழிலாளர்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் விபத்துகள் அதிகமாக நடக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். அந்த வாயு கசிவு ஏற்பட்ட தொழிற்சாலை வளாகத்துக்குள்ளேயே தொழிலாளர்கள் அனைவரும் தங்க வைக்கப்பட்டதனுடைய விளைவுதான் இந்த மிகப்பெரிய விபத்துக்கு அடிப்படையான காரணம். பொதுவாக தொழிற்சாலை தொழிலாளர்களை தொழிற்சாலைக்கு வெளியே காலணிகள் கட்டி அவர்களை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கு பதிலாக கம்பெனி நிர்வாகம் கம்பெனிக்குள்ளேயே தங்க வைத்ததனுடைய விளைவாகத்தான் இவ்வளவு பெரிய விபத்தும் பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அரசுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன்.